வணக்கம். ஜெனிதா சேனலுக்காக ஜெனிதா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தூத்துக்குடி மாவட்ட கிராமங்களில் கல்யாண வீட்டு அவியல். இதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1 டம்ளர் தண்ணி எடுத்து சூடாக்கிடணும். அதில் 1 கை கடலைப்பருப்பு, ஊற வச்ச கடலைப்பருப்பை போட்டு மூடி வச்சு வேக வைக்கணும். அது வெந்துட்டு இருக்கும் போதே சேனக்கிழங்கு 100 கிராம் சேனக்கிழங்கு எடுத்து வெட்டி போட்டு மூடி வச்சிடணும். சேனக்கிழங்கு தான் இந்த அவியலில் ரொம்ப முக்கியம். அது போட்டு மூடி அதை வேக வச்சிடணும். அது வெந்துட்டுருக்கும் போதே வாழைக்காய், சின்ன வெங்காயம் 1 கை, கேரட்டு நீளமாக இந்த ஷேப்பில் வெட்டிக்கிடணும் 1 கேரட்டு, அவரைக்காய் 50 கிராம் அவரைக்காய், 50 கிராம் சீனி அவரைக்காய், அதாவது கொத்தவரங்காய் போட்டு 9 கிராம் கல் உப்பு போடணும். இப்போ இந்த சேனக்கிழங்கு ஒரு 1/2 வேக்காடு வெந்திருக்கும். அப்போ இந்த காயை போடணும். போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு இதையும் மூடி வச்சுட்டு ஒரு 8 மிளகாய் ரவுண்டாக வெட்டி போட்டு மூடி வச்சிடணும். இதான் அது வெந்துக்கிட்டுருக்கு. இப்போ கத்திரிக்காய் சீக்கிரம் வெந்துடுறதால அது கொஞ்சம் லேட்டாக போடணும். கத்திரிக்காயை போட்டு மூடி வச்சுட்டு முருங்கைக்காய் கடைசியில் தான் போடணும். முருங்கைக்காவை போடணும். சீக்கிரம் போட்டால் முருங்கைக்காய் வெந்து குச்சி குச்சியாக கிடக்கும். ஒரே ஒரு தக்காளி பழம்தான். சீக்கிரம் வேகிற காயெல்லாம் கடைசியில் போடணும். இப்போ எல்லாம் நல்லா வெந்துட்டு இனிமேல் தான் மாங்காய். ஒரு மாங்காய் வெட்டி போட்டிருக்கேன். மாங்காய் வெட்டி போட்டு மூடி வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கை தேங்காய் பூ, 5-6 பல் பூடு, கொஞ்சோள சீரகம் போட்டு தண்ணியெலாம் ஊற்றக்கூடாது. மிக்சியில் ஒரு அடி தான், லேசாக தான் அடிக்கணும், அரைக்கக்கூடாது, அடிக்கணும். அடிச்சுட்டு இந்த காய் நல்லா வெந்ததும் இந்த இதை போடணும். அடித்து வச்ச தேங்காய் துருவல் கலவையை போட்டு நல்லா கிண்டி தீயை ஸ்லோவில் வச்சு கொஞ்ச நேரம் கிடக்கும்போது அது நல்லா செட் ஆகி அவியல் வரும். இப்போ தேங்காய் எண்ணெயில் சின்ன வெங்காயம் போட்டு, சின்ன வெங்காயம், கடுகு, கருவேப்பிலை போட்டு தாளித்தம் பண்ணி இந்த அவியலில் ஊற்றி கிண்டணும். அவியல் கல்யாண வீட்டு அவியல் ரொம்ப அருமையாக இருக்கும். சாம்பாருக்கு இது ஒரு நல்ல சைட் டிஷ். அப்படியே கல்யாண வீட்டில் செஞ்ச அவியல் மாதிரியே இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். என் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.